Well, welcome children to the Fit English School. So today we are embarking on a grand opening. என்னுடைய பெயர் அலெக்ஸ் தேவரஞ்சன். நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருந்த நான் நியூயார்க் நகரத்தில் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன். இன்றைக்கு ரிவ்யூ ஆஃப் தி ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ஃபோனிக்ஸ், இங்கிலீஷின் 26 எழுத்துக்களையும் இந்த ஃபோனிக்ஸ் என்ற மெத்தடுண்ட பேசிக்ஸையும் இன்றைக்கு பேசிக்லி ஒரு ரிவ்யூ. அது இப்போ முதலாவது 26 ஆல்ஃபபெட்ஸ், அதில் 21 கான்சனன்ட்ஸ் ஓ மெய் எழுத்தும் 5 உயிரெழுத்தும், 5 vowels and 21 consonants. அதுக்கு பிறகு the phonic sounds of the 21 consonants, phonic sounds of the 5 vowels. அதில் long sounds இருக்கு, short sounds இருக்குது. பிறகு consonant and short vowel blends. அதுக்கு பிறகு CVC words, consonant vowel consonant words. அப்போ முதல் வகுப்புலேயே நீங்கள் வாசிக்க பழக போகிறீங்கள். பிறகு ஹோம்ஒர்க். சரியோ? 26 ஆல்ஃபபெட்ஸ், 26 ஆல்ஃபபெட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. இப்போ இது A, பிறகு B, C, D, பிறகு இது E, பிறகு F, G, H, பிறகு I, பிறகு J, K, L, M, N, பிறகு O, பிறகு P, Q, R, S, T, பிறகு U, பிறகு V, W, X, Y, Z. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் 5 vowels. இதெல்லாத்தையும் கூட்டினா 21 கான்சனன்ட்ஸ். தமிழில் இது மெய் எழுத்து, அது உயிரெழுத்து, ரெண்டையும் கூட்டினா 26 ஆல்ஃபபெட்ஸ். அப்போ இது ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ். நாங்கள் இது கேபிட்டல் கேஸ் லெட்டர்ஸ். இது ஸ்மால் கேஸ். அப்போ இதை நீங்கள் எழுத பழகணும். அது முதல் செய்த நாங்கள். அப்போ இதான் 26 ஆல்ஃபபெட்ஸும். சரியா? ரெண்டாவது ஃபோனிக் சவுண்ட்ஸ் ஆஃப் த 21 கான்சனன்ட்ஸ். ஃபோனிக்ஸ் என்று சொன்னால் நான் முந்தி சொன்ன மாதிரி ஒரு ஃபோனை எடுத்தீங்களா இருந்தால் அந்த குரல்ல இருந்து பிடிப்பீங்கள் யார் கதைக்கினமென்று. அதை மாதிரி நீங்கள் ஒரு எழுத்தை பார்க்க, இப்போ 26 ஆல்ஃபபெட் சேம் எழுதினமே, அந்த எழுத்தை பார்க்க உங்களோட காதில் அதுக்குரிய சத்தம் சரியாக கேட்கணும். இது தமிழில் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன் தமிழ் இஸ் நாட் அ பிக் டீல், ஓ இன் சிங்களீஸ் ஃபார் தேட் மேட்டர். நீங்கள் ஆனாவை பார்த்தீங்களா இருந்தால் அது ஆ என்ற சத்தம் தானே. அப்போ இங்கிலீஷில் ஆனால் கொஞ்சம் சிக்கல், ஆனாலும் பிடிச்சிடலாம். இப்போ முதல் இந்த சத்தங்களை பார்ப்போம். இந்த மெய் எழுத்துகள் 21 கான்சனன்ட்ஸை பார்க்க. இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் இதை இனி பி என்று சொல்லப்படாது. இந்த பி அங்கேயும் பார்த்தீங்களா இருந்தால் இப் என்ற சத்தம் தமிழில் இல்லை. இந்த சியை பார்த்தாலும் இக், இது ஒரு மெல்லிய இக், இதுவும் தமிழில் இல்லை. டியை பார்த்தா இட், இதுவும் தமிழில் இல்லை. எஃப்பை பார்த்தா இஃப், இஃப் தமிழில் இல்லை. ஜியை பார்த்தா இக், அதுவும் இல்லை. ஹெச்சை பார்த்தா இஹ், இஹ்
அதுவும் இல்லை. ஜேயை பார்த்தா இஜ். இஜ் இது அந்த இஜ் ஜா சமஸ்கிருதத்தில் இருந்து அடுத்த தமிழ் சொல்லுவல்ல அது இருக்குது. அப்போ இப், இக், இட், இஃப், இக், இஹ், இஜ். நாங்கள் 21 மூன்று மூண்டாக பிரித்து போட்டிருக்கிறேன். ஸோ 7 letters ஆர் டுகெதர். இந்த கே வந்து இக். கே என்று சொல்லப்படாது. இனி கேயை பார்த்தா இக் என்ற சத்தம் கேட்கும். இது எங்களோட தமிழில் இருக்கிற இந்த இக்கன்னா. இல். இது தமிழில் இல். உம். இன். இப். கியூ வந்து அதுவும் ஒரு இக். ஆனால் இந்த கேயில் வார இக் தான் இந்த தமிழில் வார இக். கியூவில் வார இக் வந்து இந்த சிக்கும் இந்த கேக்கும் நடுவில் வார ஒரு இக். இர். இது தமிழில் இந்த நான் எழுதுவோம் இஸ். சமஸ்கிருதத்திலேருந்து தமிழ் கடன் எடுத்தது இட். இது தமிழில் இந்த இட். இவ். டபிள்யூ வந்து உவ். இந்த வாயை பார்த்தீங்களா இருந்தால் வி. இது இப்படி வட்டி வி என்றா அது இவ். ஊ. விண்டோ என்றா அது அது தமிழில் இல்லை. எக்ஸ், இக்ஸ், இக்ஸ், உய். இது உய். இது வந்து இஸ். அப்போ இதான் இதுகளுடைய சத்தம். அது கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் ஸ்மால் கேஸ் லெட்டராக இருந்தாலும். இப், இக், இட், இப், இக், இஹ், இஜ், இக், இல், இம், இன், இப், இக், இர், இஸ், இட், இவ், உவ், இக்ஸ், உய், இஸ். சரியா? அப்போ இதுகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மென்டர்ஸ் நீங்கள் குரூப்ஸில் ஒரு கொஞ்ச நேரம் இந்த ப்ராக்டிஸை கொடுக்கலாம். பிறகு ஃபோனிக் சவுண்ட்ஸ் ஆஃப் த 5 vowels, லாங் சவுண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் சவுண்ட்ஸ். இப்போ பார்ப்போம். இந்த AEIOU அது வந்து லாங் சவுண்ட்ஸ். ஆனால் அது பிறகு பார்ப்போம் எப்போ இந்த லாங் சவுண்ட்ஸுங்கட காதில் கேட்கணும். ஏயை பார்க்க ஏஇயை பார்க்க இ. அது பொதுவாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கூட எழுத்துள்ள ஒரு சொல்லில் தான் அந்த லாங் சவுண்ட்ஸ் வரும். நாங்கள் முதல் படிக்க போகிறது ஷார்ட் சவுண்ட்ஸ். இப்போ இது வந்து ஷார்ட் சவுண்ட்ஸ். இதுவும் ஒருக்கா பார்ப்போம். இப்போ அப்போ நீங்கள் முதல் ஒரு ஏயை பார்க்க அது அது ஷார்ட் சவுண்டா லாங் சவுண்டா சின்ன எழுத்துக்கள். இப்போ நாங்கள் இன்றைக்கு 3 எழுத்து சொல்லுகளை பார்க்க போகிறோம். அப்போ அதில் வந்து வவல்ஸ் வந்து ஷார்ட் சவுண்ட்ஸ் தான். அப்போ இந்த ஏயை பார்த்தீங்களா இருந்தால் அது லாங் சவுண்ட். அது ஷார்ட் சவுண்ட் எடுக்க இந்த ஆப்பிளில் வர மாதிரி ஏ. அப்போ ஏ ஏ ஏ லாங் சவுண்ட், ஏ ஃபார் ஆப்பிள் ஷார்ட் சவுண்ட். தமிழில் வந்து ஆனா ஆவண்ணா அயன்ன ஆயன்னு சிங்களத்தில் இருக்குது. ஆனால் அது ரெண்டும் ஆனா வித்தியாசம் ஆவண்ணா வித்தியாசம். இதில் ஒரே எழுத்து 2 சத்தத்தை எடுக்க போகுது. ஆ என்றது ஏ வந்து லாங் சவுண்ட். as in apple ஷார்ட் சவுண்ட். இ வந்து லாங் சவுண்ட். ஏ as in egg. இதில் எக் தெரியுது தானே. அப்போ இந்த ஈயை நீங்கள் எங்கேயும் பார்க்க இது ஷார்ட் சவுண்டுண்டா ஏ என்ற சத்தம் கேட்கணும். அது மாதிரி ஐ வந்து லாங் சவுண்ட். ஷார்ட் சவுண்ட் வந்து இந்த இங்க். இ as in ink.
அப்புறம் ஓ வந்து லாங் சவுண்ட், ஓ as in ஆயில், அது ஷார்ட் சவுண்ட். யூ வந்து லாங் சவுண்ட், அ as in umbrella. இப்போ இதில் கொஞ்சம் பார்ப்போம். முதல் இது வந்து அ, அ. இது வந்து அ. சரியா, நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ இது தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்களா இருந்தால் இந்த லாங் சவுண்ட் வந்து ஏ, ஆனால் இந்த இந்த ஷார்ட் சவுண்டும் ஏ. இப்போ அதையும் நீங்கள் அது பிடிச்சிருவீங்க நீங்கள், ரைட். ஒரு சின்ன 3 எழுத்து சொல்லல இருந்தால் அது ஏ ஃபோ எக் என்ற சத்தம் தான் வரும். அது மாதிரி இங்கால ஈக்கு வந்தாலும் லாங் சவுண்ட் வந்து இ, இ. இது ஐ என்ற ஷார்ட் சவுண்ட் வந்து இ. இது இது தமிழில் ஓனா ஓவன்னா மாதிரி ஓ, இது ஓ, ஆ. சரியா, இதை மென்டர்ஸ் நீங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஷார்ட் சவுண்ட் நான் ஹோம்ஒர்க்கில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் அவைகள் கிளியராக லாங் சவுண்ட் பெரிய விஷயம் இல்லை, பிள்ளைகள் அது படிச்சுட்டுனா மே இ ஐ ஓ யூ. ஷார்ட் சவுண்டைத்தான், அதுதான் அந்த காம்ப்ளிகேஷனையே கொண்டது. சரி, அடுத்ததாக கான்சனன்ட் வவல் பிளெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் அங்கே மேலே ஷார்ட் சவுண்ட்ஸை போட்டிருக்கிறேன், ரைட். அப்புறம் இங்கால இப் இருக்குது. இப்போ இந்த பியை பார்த்தா இப்பன்னு கேட்கணும். இப்போ பியும் இந்த ஷார்ட் வவல் சவுண்ட் ஏயும் வரைக்க இப், ஏ, பா, ஓ பே, ஓ பா. இப், ஏ, பே. இப், இ, பி. இப், ஓ, போ. இப், ஆ, பா. அப்போ பே, பே, பி, போ, பா. அப்போ இதில் சொல்ல பழகிட்டமாக இருந்தால் பிடிச்சிருவோம். இப்போ அடுத்த எழுத்துக்கு வருவோம். சி வந்து சின்ன இக், இக். இக்கும் ஏயும் சேர்ந்தா அந்த பிளெண்ட் வந்து க, க. இது வந்து க. பார்ப்போம், கப் அல்ல கட்டில் வர கா. இது வந்து கேட்டில் வர கே, கே. இப்போ இது வந்து சிஇயும் சிஐயும் இப்போ தமிழை மாதிரி இல்லை. இங்கிலீஷில் விதிவிலக்குகள் கூட. அப்போ சியும் ஈயும் இப்போ நான் சொல்லித்தர மாதிரி பார்த்தா இக்கும் ஏயும் சேர்த்தா கே என்று வரணும். அப்படி இல்லை, அது சிஇ வந்து இஸ் என்ற சத்தத்தை எடுக்கும். இப்போதைக்கு சிஇயை விடுவான், மாதிரி சிஐயும் வித்தியாசமான சத்தத்தை எடுக்கும். நான் சொல்லி தந்தபடி இக்கும் ஈயும் சேர்ந்தா கீ என்று வரணும். இது அப்படி இல்லை, இது சி என்ற சத்தத்தை எடுக்கும். இது விதிவிலக்கு, எக்ஸெப்ஷன்ஸ், வி வில் லீவ் இட். தென் இக்கும் ஓவும் கோ. இக்கும் இக், ஆ, கா. நாட் தட் காம்ப்ளிகேட்டட். இட், ஆ, டா. இட், ஏ, டே. இட், இ, டி, டோ, டா. எஃப்க்கு வந்த உடனே எஃப், ஏ, ஃப. ஸோ எனி டைம் நீங்கள் இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ் திங்க் ஆஃப் தி ஆப்பிள். ஷார்ட் ஏ இருக்கிற இடத்துல ஆப்பிளுக்கு வர அ, ஈ கான இடத்துல எக்குக்கு வர ஏ. இ ஷார்ட் சவுண்ட் வந்து இங்கில் வர இ, ஆயிலில் வர ஓ, அம்ப்ரெல்லாவில் வர ஆ. அப்போ ஃபே, ஃபே, ஃபி, ஃபோ, ஃபா. இப்போ இக், இம், ஏயும் சேர்க்க க, க. இது க. அப்புறம் ஜியும் ஈயும் வரைக்க அதுவும் ஒரு விதிவிலக்கு. அது இஜ் என்ற சத்தம் ஜ அப்படி எடுக்க பார்க்க மாதிரி தான் ஜியும் ஐயும் அப்படி. அப்புறம் ஜே சத்தம் வரும், அதையும் எக்ஸெப்ஷன். பிற ஜியும் ஓவும் வந்து கோ. இக்கும் ஆ, க. இஹ், அ, ஹ, ஹே.
he, ஓ, ஹோ, ha. இங்கால வந்தா a, ja, je, ji, jo. This should have been ju, cha. A, ka, ke, ki, ko, ka. நாங்கள் தமிழில் இ உ இதை மாதிரி இது அ ஏ இ ஓ அ க கே கி கோ க இல் லா லே லி லோ லா ம மே மீ மோ ம ந நே நீ நோ ந. ஸோ எனி டைம் நீங்கள் சப்போஸ் ஓன்ற ஷார்ட் வவல் சவுண்டுன்னா ஆயிலில் யோசிச்சிங்களா இருந்தால் ஆயிலில் வரும். ஹியூன்ற ஷார்ட் சவுல் அது கூட கஷ்டம். அப்போ அம்ப்ரெல்லா யோசிச்சிங்களா இருந்தால் அம்ப்ரெல்லா. ரைட், ஓகே. இப் ஏ ப இப் ஏ பே இப் இ பி இப் ஓ போ இப் ஆ பா. கியூ வந்து அது அது வந்து இந்த ஷார்ட் வவல்ஸோட கம்பைன் பண்ணாது. ஆக இந்த லாங் வவல் யூவோட தான் அது கூட கம்பைன் ஆகும். அப்போ இது எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. இர் அ ர ரே ரி ரோ ர இஸ் ச சே சி சோ ச இட் ட டே டி டோ ட இவ் வ வே வி vo வ உ வ வே. இது பிறகு பார்ப்போம். இது வி என்றும் வரும். ஒரு கூட எழுத்தில் வரைக்க டபிள்யூஇ வந்து வே வெட் வி ஓ வா. எக்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணாது ஷார்ட் வவல்ஸோட. ஸோ அதையும் விட்டுருவோம். வாய் வந்து இ இ அ ய ஏ இ யோ ய இஸ் ஜ ஜே ஜி ஜோ ஜா. ஓகே, இதை கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த கிழமையை நீங்கள் வீட்டை இருந்து இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் இதை சொல்ல பழகலாம். ஓகே, சிவிசி வேர்ட்ஸ், கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்களா இருந்தால் இது பா என்று பார்த்த நாங்கள். இப்போ இந்த பிஏயோட இப்போ இதில் இருந்து இந்த டி கொண்டே பொருத்தினமாக இருந்தால் ரைட். பிஏடி என்ன? உப் ஏ ப இட் பேட். அப்படிங்களா? இப்போ லேஸ் என்ன? பிஏடி. அப்போ நீங்கள் பிள்ளைகளை இங்கே சொல்ல பண்ணலாம். இதன் எழுத்து இப், இதன் எழுத்து அ, பியும் ஏயும் பே, அதோட இட்ட போட்டால் பேட். இது பிஇ பே, இட்ட போட்டால் பெட். பிஐபி இட்ட போட்டால் பிட். பிஓ போ இட்ட போட்டால் பாட். பியூ பா இட்ட போட்டால் பட். இப்படி இப்போ டிக்கு பதிலாக இப்போ நாங்கள் ஜியை போடுவோம். பேக் பேக், பே பெக், பி பிக், போ போக், பா பக். சி இட்ஸ் ஈஸி. அதுக்கு பிறகு இந்த இதில் அப்படியே போய் இன்ன போட்டால் பிஏ பே இன் பேன் பேன், பிஇ பே இன் பென், பிஐபி இன் பின், போ பான்,
ஒன். இதுக்கு பிறகு போயிட்டு இந்த டி இட் போட்டால் பே இட் பெட், பே இட் பெட், பி இட் பிட், போ இட் பொட், பா இட் பட், பெட். இனி சிக்கு வந்தால் வேறு எழுத்துக்களும் இதில் நீங்கள் செய்யலாம். நீங்கள் வீட்டை இருந்து தனியாக இந்த நான் போட்டது டி, அதுக்கு பிறகு ஜி, அதுக்கு பிறகு என், அதுக்கு பிறகு டி போட்டிருக்கிறேன். நீங்கள் வேறு இதுகளையும் போடலாம். சிலதுகள் வந்து இப்படி எல்லா எழுத்துக்கும் வந்து ஃபிட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு எழுத்தை நாங்கள் இதில் போடலாம். இப்போ ஆர், ஆரை போட்டிங்களா இருந்தால் பிஏஆர் வந்து பா, ரைட். ஆனால் பிஇஆர் வந்து ப பிஐஆர்கள் அவ்வளோ காமன் இல்லை. ஆனால் நீங்கள் சும்மா போட்டு பார்க்கலாம். இது சரியா? அப்போ அடுத்ததாக நாங்கள் சிக்கு வருவோம். சிக்கு வரைக்க இக், ஏ, கே, கேயோட இப்போ டியை போடைக்க கேட். இது விதிவிலக்கான சொல்லுவார். சிஇயும் சிஐயும் விட்டுருவோம். சிஓ வந்து கோ, அதோட இட்ட போட்டால் காட். சியு வந்து கா, இட்ட போட்டால் கட். இனி ஜியை போட்டோம்னா சிஏ கே, கேக், கொக், கக். ஓகே, இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு வித்தியாசமான கலர் போட்டிருக்கிறேன்னு என்னென்னா, சியூஜியை பார்த்தா கக்குன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனால் கக் வந்து ஒரு சொல் அல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் அல்ல இங்கிலீஷில். அப்போ அதை ப்ளூவில் போட்டு காட்டியிருக்கிறேன். அப்போ ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து எழுத்து கூட்டுறது, மற்றது வந்து அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா, ரைட். அப்போ இப்போ வந்து நாங்கள் அர்த்தத்தை பிறகு பார்ப்போம். vocabulary என்று சொல்கிறது இப்போ ப்ரொனன்சியேஷன். இப்போ சி வரைக்கும் கொஞ்சம் சிக்கல், ஏன்னா அதுன்ற ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம். அதனால தான் yellowவில் போட்டிருக்கிறேன். சரி, அடுத்ததான் இப்போ என்ன வந்து மிக்ஸ் பண்ணிக்க சிஏ கே இன், கேன், கான், கன், சியூஎன் கன். ஆனால் அதுவும் அதுக்கு அர்த்தம் இல்லை. இப்போ ப்ளூவில் போட்டிருக்கிறேன். அப்புறம் டிக்கு போனால் டிஏ, இப்போ முதல் டிஏயும் சேர்த்தா டேட், டிஇ டே, டியை போட்டால் டெட், டிஐடி, டியை போட்டால் டிட், டிஓ டோ, டியை போட்டால் டாட், டியூ டா, டியை போட்டால் டாட். அப்போ இதில் வந்து என்னென்னா இதை ஏலோவில் போட்டிருக்கேன். ஏன்னா டெட்டுன்ற ஸ்பெல்லிங் வந்து இது இல்லை. இந்த இங்கிலீஷில் வந்து இப்படி விதிவிலக்குகள் இருக்குது. டிஇஏடி தான் டெட். அப்போ நாங்கள் டிஇடிஏ டெட்ன்னு பார்க்கப்படும், அந்த அப்படி இல்லை, ரைட். அதுக்கு தான் ஏலோவில் போட்டிருக்கிறேன். இது டாட் சரி, நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற சரி, ஆனால் அதுக்கு மீனிங் அர்த்தம் இல்லை. இதனால் பார்த்தீங்களா இருந்தால் ஃபேட், ஃபெட், ஃபிட், ஃபாட், ஃபட். ப்ரொனவுன்சியேஷன் சரி, ஆனால் இது ரெண்டுக்கும் அர்த்தம் இல்லை, அப்படி ஒரு சொல் இல்லை. ஃபேக், ஃபெக், ஃபிக், ஃபோக், ஃபக். அகெயின் ஃபெக்குக்கு அர்த்தம் இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மட்டில். ஓகே, அப்போ இந்த ஃபோன். ஓகே, சரி, இப்போ ஹோம்ஒர்க்குக்கு வருவோம், ரைட். இதைத்தான் நீங்கள் பிள்ளைகளோட செய்யணும். ப்ரொனவுன்ஸ் த லாங் அண்ட் ஷார்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் த 5 vowels, ரைட். இதில் ஒரு மிஸ்டேக். இப்போ இது வந்து முதல் லாங் சவுண்ட்ஸ் லேஸ் ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஷார்ட் சவுண்ட்ஸுக்கு வந்து அந்த ஆப்பிள்ன்ற சத்தம் ஏ, ஏ, இ, ஓ, ஓயிலுக்கு வார, ஆ, அம்ப்ரெல்லாக்கு வார. இதை பிள்ளைகள்கிட்ட வகுப்பில் கேளுங்க. அவையில் அதை நல்ல இந்த ஷார்ட் சவுண்ட்ஸ் தான் ஃபோனிக்ஸை கஷ்டமாக்குறது. ஓகே, அடுத்த ஹோம்ஒர்க் இது நீங்கள் வகுப்புலையே வச்சு தொடங்கி பிள்ளைகள் வீட்டை மிச்சத்தை முடிக்கட்டும்.
pronounce these 25 CVC words. நாங்கள் இப்போ அதில் கான்சனன்ஸில் அப்படி வந்த நாங்கள் இப்போ ஜென்ரலி இதை வந்து அவையில் எழுத்துக்கூட்ட சொல்லுங்க. இப், a, ba, ik, bat. இப், இ, பே, இட், பெட், பிட், பொட், பட். பிள்ளைகளை சொல்லும் இப்படி காட்டி இப்போ அப்புறம் இதில் வரைக்க இட், a, da, ig, dag, deg, dig, dog, dug. ரைட். இது 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 கொஞ்சம் சிக்கல். இது ஷார்ட் வாவல்ண்டா டாக்ன்னு வரணும். ஆனால் பொதுவாக டிஓஜின்னா டோகன்னு சொல்கிறது. இப்போ இதுகள் விதிவிலக்கு. இங்கிலீஷில் வந்து எல்லாம் இந்த ஃபோனிக்ஸ் இதுக்குள்ளே அடங்காது. ஆனால் ஒரு 80% இந்த தமிழை வச்சு பிடிச்சிடலாம். ரைட், எல்லாம் சிங்களத்தை வச்சு. இதை கேளுங்க பிள்ளைகள்கிட்ட. பேன், பென், பின், பான், பன். bat, bet, bit, bot, but. met, met, mit, mot, mut. சரியா? பிற பிள்ளைகளை நீங்கள் கிளப்பில் வச்சே தொடங்கி விடுங்க. ரைட் another 25 CVC words on your own. அவையிலே ஒரு ஒரு கான்சனண்ட்டை எடுத்து அதுக்கு பிறகு ஒரு 5 அந்த 5 ஷார்ட் வாவல்ஸில் ஒன்றை எடுத்து பிறகு இன்னொரு கான்சனண்ட்டை எடுத்து அவையிலே சொல்ல கிரியேட் பண்ணலாம். அப்படி ஒரு 25 சொல்ல தாங்களாயே கிரியேட் பண்ணின மாதிரி இருந்தால் அவையில் கான்ஃபிடென்ஸ் கூடும். அதுக்கு பிறகு ரைட் டவுன் த 5 வாவல்ஸ் அண்ட் 21 கான்சனன்ட்ஸ். அந்த எழுத்துக்களை எழுதவும் பழகணும். கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும். முதல் AEIOU, ரைட். பிறகு இங்கால BCD அதை கேபிட்டல்லையும் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும். இப்போ வாவல்ஸ்ன்னா A, ஸ்மால் A வந்து இப்படி, B, ஸ்மால் B வந்து இப்படி. சரியோ? சரி, இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட சிலபஸ் இதுதான் ஃபோனிக்ஸ் கிளாஸுண்ட. இன்றைக்கு நாங்கள் 3 letter CVC words with 5 short vowels. அடுத்த கிளாஸில் 4 letter CVCV words with silent T. அப்போ 4 எழுத்து சொல்லுவோம். ஆனால் 4வது எழுத்து வந்து ஈயாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து லாங் சவுண்டை எடுக்கும். இதுதான் ஈ, இது சைலண்டாக வந்துடும், இது லாங் சவுண்டை எடுக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இது வந்து கட், எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் இதோட ஒரு ஈ ஆட் பண்ணி விட்டேன்டா இது க்யூட். இப்போ இது லாங் சவுண்டை எடுக்குது. அதை படிப்போம் வார கிளாஸில். அப்புறம் 1 syllable words with 2 vowels. And CC blends and digraphs. இதில் நாங்கள் பார்ப்போம் ஒரு கான்சனண்ட்டும் சேர்ந்து பிளெண்ட் பண்ணி இன்னொரு கான்சனண்ட் மாதிரி வரும். டைகிராஃப் வந்து இப்போ சியும் ஹெச்சும், இப்போ எஸ்ஸும் ஹெச்சும் வந்து பிளெண்ட். இது எஸ், இது இல்லை எஸ்ஹெச்சும் வந்து டைகிராஃப். இப்போ பிஎல் வந்து பிளெண்ட். இது இப், இது எல், இது பிளெண்ட். இது எஸ்ஸும் ஹெச்சும் இன்னொரு சத்தத்தை எடுக்குது, இஷ், இது இச். அப்போ இதுகள் பேசிக்கலி இன்னொரு கான்சனன்ட் மாதிரி வருது. அப்போ அந்த 21 மாத்திரம் இல்லை, இங்கிலீஷில் இன்னும் கான்சனன்ட்ஸ் வரும், டயக்ராஃப்ஸ் வரும். அப்புறம் விவி பிளெண்ட்ஸ் அண்ட் டயக்ராஃப்ஸ். வவலும் சேரைக்குள்ளேயும் பிளெண்டும் வரும், அப்படியே 2 சத்தமும் கேட்கும், ஒரு டைகிராஃபாயும் வரும். அதை படிப்போம். அப்புறம் த டுயல் ரோல் ஆஃப் லெட்டர் வை வந்து நாங்கள் வைய ஒரு இ என்று சொல்லி மெய்யெழுத்தண்ட மாதிரி போட்டிருக்கிறோம், கான்சனன்ட் மாதிரி. ஆனால் அது சில வேளையில் ஒரு வவலாகவும் இருக்கும். அப்போ அதையும் படிப்போம். அப்புறம் ஓப்பன் சிலபஸ். இப்போ அந்த ஒரு வவலில் வந்து முடிகிறது. இப்போ வி, இப்போ இதை நாங்கள் முதல் வே என்று பார்த்தோம்.
ஆனால் இது ஓப்பன் சிலபல்லேண்டா ஒரு வவலில் முடியுது. அப்படி முடியேக்க இது வந்து லாங் சவுண்டை எடுக்கும். அப்போ லாங் சவுண்ட் எடுக்கத்தான் இதை நாங்கள் இவ்வும் ஈயும் வி என்று சொல்கிறோம். அது அந்த உதாரணங்களை படிப்போம். அப்புறம் 2 syllable வேர்ட்ஸ், ரைட்? ஒரு சிலபல் என்று சொன்னால் ஒரு வேர்டை வந்து அந்த பிரித்து அது நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு சிலபல்லையும் ஒரு வவல் இருக்கு. அப்புறம் 3 syllable வேர்ட்ஸ், சிம்பன்சி. இப்போ ஓகே. அப்புறம் எக்ஸப்ஷன்ஸ் டு ஃபோனிக்ஸ் ரூல்ஸ். இப்போ இது ஃபோனிக்ஸை படிப்பிச்சு இருக்கிறோம், ஆனால் இதுக்கு விதிவிலக்குகள் இருக்குது. அதில் தான் நாங்கள் தமிழுக்கும் சிங்களத்துக்கும் வி மஸ்ட் பி ஸோ தேங்க்ஃபுல். இஸ் வெரி நைஸ் லாங்குவேஜஸ், வெரி சிஸ்டமேட்டிக் லாங்குவேஜஸ், right? But English has become the international language, so we will study the exceptions, right? And like I said, DOG வந்து dog and வரணும், but we are going to say dog, right? அது லாங் சவுண்டு எடுக்குது. அப்போ எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இதுகளை வந்து சைட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் அப்படி வரைக்க நாங்கள் அதை பார்க்க அப்புறம் அதை மெனப்பாடம் செய்யணும். நாங்கள் வளரேக்க எல்லாமே சைட் வேர்ட்ஸ் தான். கேட், CAT, அது கேட்டால் எல்லாமே இல்லை. CATன்னா கேட், ரைட்? அப்போ ஆனால் நாங்கள் இப்போ இந்த எக்ஸெப்ஷன்ஸை வந்து சைட் வேர்ட்ஸை வச்சு பார்த்து அது மனதில் பதிஞ்சிடும். பிறகு வீல் டூ அ ரிவ்யூ, பிறகு யூ ஹேவ் எக்ஸாம். சரியா? அப்போ ஹோம்ஒர்க்கை செய்துட்டு இனி வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் செய்யாட்டி அடுத்த வகுப்புக்கு வரையிலாது. அப்போ இந்த ஹோம்ஒர்க்கில் இதில் நாங்கள் சொன்ன ஹோம்ஒர்க்கை செய்துட்டு தான் அடுத்த 2 மணிக்கு வந்துருங்கோ. அப்படி தான் நீங்கள் ஹோம்ஒர்க் செய்துட்டு வந்தீங்களா இருந்தால் மானிட்டர்ஸ் அதை பார்த்து திருத்தி அவன் கொப்பியில் சைன் பண்ணி தான் நீங்கள் வகுப்புக்கு விடலாம். செய்யாமல் 2 மணிக்கு வந்துச்சுன இருந்தால் இருந்து செய்ய சொல்லுங்க. சரியா? ஓகே, இது ஒரு எக்ஸைட்டிங் ஜேர்னி. ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் இது கூடாக ஆங்கிலத்தில் நல்ல திறமைசாலிகளாக வரப்போறீங்கள். சரியோ? Father God, we bless all the students and we pray that they will grow in their English ability. Very soon, all the children will be able to speak English fluently. In Jesus' name we pray. Amen.